அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு அறிவிச்ச அன்னைக்கு நடத்தின மாநாடு ஒரு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் நான் அறிமுகப்படுத்தினது, எல்லா இடத்துலையும் மாவட்டந்தோறும் மாநாடு, மண்டல மாநாடு, இப்படி எல்லாம் அவர் கொண்டு போனோம். அப்படி எந்த கெடுதலும் மனசால கூட செய்யாத என்னை பார்த்து துரோகி, எங்கள் அப்பாவையும் என்னையும் பிரிச்சுட்டேன்னு சொல்கிறார். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு நினச்சி பாருங்க. நான் அப்படி ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தா நமக்கு மனசு வலிக்காது. எவ்வளோ மனசாட்சி இல்லாத பேசுகிறாரு. சரி, அப்பாவையும் மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா? சரி, மருத்துவரையாகிட்ட நீங்கள் உங்கள் மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரித்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய மனசு தான் எனக்கு இருக்குமா? சொன்னால் கேட்பாரா? சரி, மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா நீ அப்பாவை பார்க்காதீங்க, நீங்கள் தடையா இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேட்பாரா? நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும் இது தீர்வு காணுன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து பேசினா தான் தீர்வு ஏற்படும். இல்லைன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பலமான கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிளவுபட்டால் எப்படி பலமான கட்சியாக இருக்க முடியும்? தேர்தலில் என்ன நிலைமை ஏற்படும்? மருத்துவரையா எவ்வளோ அவமானப்படுத்துறாரு. இன்னைக்கு ஐயா அப்படின்னு சொல்றாரு, குலசாமின்னு சொல்றாரு, ஜிகே மணி தான் கெடுத்துட்டான், பொய்யா பேசுறான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு காரணம் உண்டு, அவர் சொல்றதுல ஒரு காரணம் உண்டு, அது என் மனசாட்சின்னு சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, நான் மருத்துவரையா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். மருத்துவரையா கூட இருந்து செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மருத்துவர் அன்புமணி என்ன இப்படி எல்லாம் வசைப்பாடுறாரு. அவர் எப்படி அவமானப்படுத்தினார் உங்களுக்கு தெரியும். ஒரு பொதுக்குழுவில் அவருடைய அக்கா மகன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறார். அப்போ போட்டதுலாம் உங்களுக்கு தெரியும், எப்படிலாம் என்ன நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அது வீட்டுக்குள்ளே பேச வேண்டியது, பொது வெளியிலே பேசுறது. நான் பனையூரில் அலுவலகம் துவங்கிட்டேன், நீங்கள் அங்கே வாங்க என்ன சந்திங்க. அப்போ என்ன இதில் தெரியுது, ஐயா கிட்டேருந்து கட்சியை பிரித்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அதோட எங்கள் மருத்துவரையா இந்த சம்பவம்லாம் நேற்றுக்கு இன்னைக்கு நடக்கலை, ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிறது. எங்கள் முக்கிய நிர்வாகிகள், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஐயா ரொம்ப கண்கலங்கி பேசுவார். அன்புமணி கிட்ட சொல்லுங்க, கூட இணைஞ்சு பண்ண சொல்லுங்க, நீங்கள்லாம் போய் சொன்னாங்க. பலமுறை நேரில் போய் பேசணும்.